டிவிடெண்ட்காக யாருமே வந்து ஷேரை வாங்கி டிவிடெண்ட் வரும் அப்படிங்கிறதுக்காக வந்து யாருமே ஷேர் வாங்காதீங்க. இந்த இதில் இது டிவிடெண்ட் ஏன்டா அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனியும் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 கோடி ரூபா லாபம் வருது அப்படின்னா, திருப்பி அது 100 கோடி இன்வெஸ்ட் பண்ணி திரும்ப அதுலேருந்து ரிட்டர்ன் எடுத்தால் தான் அந்த கம்பெனி அந்த 100 கோடி ரூபா லாபம் வருது. அதை எல்லாருமே பிரித்து கொடுத்துட்டாங்க. ரன்னிங் கேபிட்டல் வச்சு இது பண்ணோம்னா அது வந்து எப்படி சொல்கிறது, கம்பெனி வந்து ரொம்ப க்ரோத் ஆகாது, நார்மல் க்ரோத்தில் தான் இருக்கும். சில செக்டார் மட்டும்தான் டிவைடிங் கொடுக்குற கம்பெனி வந்து நல்ல க்ரோத் இருக்கும். அது எப்படி சொல்கிறது, ஒரு கெமிக்கல் செக்டாரு, ஒரு எனர்ஜி செக்டாரு, அப்படி இல்லை எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் கோல் இந்தியா, சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன், இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் எல்லா கம்பெனியுமே வந்து இப்படி நல்லா இருக்குங்க. வேதாந்தா, அந்த மாதிரி கம்பெனிலாம் வந்து க்ரோத் இருக்குங்க. நீங்கள் வந்து டிவைடெண்ட்காக இது பண்ணுறீங்க அப்படிங்கிற ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கம்பெனி வந்து எப்படி க்ரோத் இருக்கும், அந்த ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தோன்னா டிவைடெண்ட் போடலாம். எல்லா கம்பெனியும் டிவைடெண்ட்காக மட்டும் போடுறேன், இப்போ எப்படி சொல்ல, 1 லட்ச ரூபா போட்டால் வந்து 3000 ரூபா வருது, 4000 ரூபா வருதுன்னா நீங்கள் அது பேசாமல் போய் எஃப்டிலே போட்டுக்கலாம். எல்லாமே க்ரோத் ஆகுங்கிறதே கிடையாது. எல்லா டிவைடெண்ட் கொடுக்குற கம்பெனியும் க்ரோத் ஆகுது. அதனால் வந்து டிவைடெண்ட் கொடுக்குற கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணுற முன்னாடி அதை ஃபண்டமெண்டல்ஸ் அந்த கம்பெனியோட என்னென்ன நீச்சில் இருக்குது அப்படிங்கிற பார்த்து இது பண்ணிட்டு, என்ன செக்டாரில் இருக்குன்னு பார்த்து இது பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.